பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைய காலையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். அனுதினமும் ஆவியானவரோடு இந்த குறுஞ்செய்தியின் மூலமாக இன்றைக்கு காலையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கு அருளி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதல், இந்த வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. மனம் திரும்புதல் அல்லது மனம் திரும்புங்கள் அல்லது மனம் திரும்பு, இப்படி அடிக்கடி நம்ம கேட்போம்ல. இந்த வார்த்தை ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதல். ஜீவன் நம்முடைய லைஃப், நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக திருப்புகிற ஒரு பூரணமான மனம் திரும்புதல். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். பூரணமான மனம் திரும்புதல். சிலர் சொல்றாங்க, சிகரெட்டை விட்டுட்டேன், குடியை விட்டுட்டேன், ஆனால் என் ஒய்ஃபை அடிக்கிறத இன்னும் விட முடியல. சிகரெட்டை விட்ட, குடியை விட்டுட்டேன், மற்ற இதை விட பயங்கரமான பாவம்லாம் விட்டுட்டேன். ஆனால் ஒன்று, கோபம் வந்தால், டென்ஷன் ஆனோன்னு சில தூஷணமான வார்த்தைகள்லாம் பேசுகிறேன். இப்படி சிலரை சில பலவீனங்கள் அவர்களோடு கூட போராடுகிறது. அப்போ இன்னைக்கு காலையில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு அதை தருகிறார், தரப்போகிறார். அது என்னது? ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதல். அப்போ ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருவருக்கு இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் உங்கள் வீடு முழுவதையும் கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்துடும். சரியா? ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை ஆவியானவர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுகிறார். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எங்கள் அருமையான ஆண்டவரே, ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை ஆண்டவரே நான் பூரணமாக அனுபவிக்கணும். ஆண்டவரே, அடிக்கடி என் வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். காலையில் நல்லா இருக்கிற ஆண்டவரே, இப்படி ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிப்பேன். ஆனால் சாயந்தரம் ரொம்ப ஒரு டவுன்ஃபால் வருது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு ஸ்டெடியான லைஃப்பை என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ஆவியானவரே, என்னை நடத்துங்க, என் வாய்க்கு காவல் வைங்க, என் சிந்தனைக்கு காவல் வைங்க. இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட இருந்து நீர் ஆண்டவரே ஒரு ஜெயமுள்ள நாளாய் இன்றைக்கு எனக்கு ஆசீர்வதித்து தரப்போறீங்க. இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமா இந்த நாள் முழுவதும் தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.